ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த குந்தன் செட்டு இதெல்லாம் வந்து நம்மளே ஹோம்மேடு, நம்மளே ஹேண்ட்மேடில் எப்படி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு உண்டான என்னென்ன மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்டிஎஃப் போர்டில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் 3 சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப பெரிய சைஸு, அதுக்கு மீடியமு, அதுக்கு ஸ்மால் சைஸு. இந்த 3 சைஸில் வந்து ரவுண்டில் நம்மக்கிட்ட வந்து அவைலபிள். இது எல்லாமே அட்டாச்சர், அதாவது இப்போ இந்த பேண்டு பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேண்டுக்கு வந்து இது வந்து அட்டாச்சர். ஸோ இந்த அட்டாச்சரில் 2 டைப் பேண்டு நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து இது பிளெயினாக இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீடோடு சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். இந்த அட்டாச்சர் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பேஸ் வந்து ஸ்கொயர் இப்போ காலி ரவுண்டு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நம்மளோட சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சாரீ கலருக்கோ ப்ளவுஸ் கலருக்கோ கான்ட்ராஸ்ட்டாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்ம என்னென்ன நம்மக்கிட்ட மெட்டீரியல் அவைலபிள் அதை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கம்மல் செட்டு இது பண்ணதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து ஆலிகேட்டரில் இவ்வளோ பெரிய சைஸு கிளிப்பு, இது வந்து சின்ன சைஸு பக்கத்தில் இருக்கிறது. இது மேலே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அதாவது குந்தனோ ஒட்டிக்கலாம், இல்லைனா பட்டர்ஃப்ளை மாதிரி ஏதாவது செஞ்சுட்டோம். இந்த மாதிரி குந்தன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே கூட நீங்கள் சாரீ கலருக்கு அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா பட்டர்ஃப்ளை நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, பட்டர்ஃப்ளை நம்ம மேக் பண்ணது, அது எல்லாமே இது மேலே வச்சுக்கலாம். இல்லை ப்ரூச் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த ப்ரூச் ஒர்க்கே நீங்கள் இந்த அலிகேட்டர் கிளிப் மேலே வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டு கிளிப்லேயே சின்ன சைஸு, ஓகேங்களா. இது நம்ம சின்ன சைஸு, அப்புறம் இது வந்து மீடியம் சைஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இது எல்லாமே ஓவராலாக இப்போதைக்கு நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளிப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குந்தன்ஸ், இது காம்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு ஹார்ட்டின் ஷேப்பில் கீழே அந்த குந்தன்ஸ் ஒட்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் இருக்குது. இந்த பேஸை வச்சே வந்துட்டு இந்த கோல்டு கலர் தெரியுதுங்களா, இதையே இதுக்கு மேலே கூட நீங்கள் ஒட்டிட்டு கூட அதுக்கு மேலே குந்தன்ஸ் நீங்கள் ஒட்டிக்கலாம். வெறும் குந்தனாக ஒட்டினீங்கன்னா ப்ளெயினாக இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஹேர் பேண்டு பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் பேண்டு இருக்கும்ல, அந்த ஹேர் பேண்டில் அந்த பேஸை ஒட்டிட்டும் நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாரீ பின்னு. ஸோ சாரீ பின்னிலேயே வந்துட்டு நம்ம குந்தன்ஸையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காம்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லக்ஷ்மி காயின் ஒட்டிட்டும் இந்த பேஸில் இது மாதிரி கொடுத்துக்கலாம் நீங்கள். இல்லைனா ப்ளெயினாகவே இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காயினில் ஒட்டி நம்ம ஒட்டியிருக்கோம். காயினில் பேக் பார்த்திங்கன்னா காயின் இருக்கும். இது பேக் ஷீட்லேயும் பண்ணலாம், காயின்லேயும் பண்ணலாம். இல்லை ப்ளெயினாக வந்து இந்த கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ சொன்னோம் பார்த்திங்களா, இதில் காட்டுறேன் பாருங்கள். ஹேர் கிளிப்லேருந்து இது சாரீ பின்னிலேருந்து இது கூட இந்த ஹேர் பேண்டு வரும். இந்த ஹேர் பேண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செட், ஒரு காம்போ மாதிரி. இது கூட இயரிங்கும் ஒன்று சேர்ந்துருக்கும். இந்த மாதிரியும் நீங்களும் வந்துட்டு சாரீ பின்லேருந்து, ஹேர் கிளிப்லேருந்து, ஹேர் பேண்ட்லேருந்து, இந்த மாதிரி குந்தன்ஸ்லேருந்து, அது பேருனா அந்த கம்மல், இந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து பண்ணுற வரைக்கும் எல்லாமே நீங்கள் வந்து ஓனாக உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியில் உங்களோட டிசைனுக்கு நீங்களே இவ்வளோ அழகாக பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நான் சொன்ன வேக் ஷீட்டு. இந்த வேக் ஷீட் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல்லரி மேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லை நம்ம ஸ்டட்டுக்காக பேஸில் நிறைய வந்து பார்த்துருப்பீங்க ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஓஹெச்பி ஷீட்டில் பண்ணிட்டோம். நம்ம வந்துட்டு கம்மலுக்கு வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்டட் பேஸு. அந்த ஸ்டட் பேஸை நீங்கள் வந்து டேரெக்டாக விட்டுறதை விட இப்போ பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளைல பாருங்கள், இது பேக் சைடு வந்து இதே நம்ம இந்த பேக் ஷீட்டை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு தெரியும் பேக் சைடு, அது தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பேக் ஷீட்டை பேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜுவல்லரி மேக்கிங்காக வரது தான், ஓகேங்களா. இதையே வந்துட்டு நீங்கள் நெக்லஸ் பேட்டர்ன் செய்யும்போதோ இல்லை சோக்கர் மாடல் செய்யும்போதோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அது தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டட் பேஸு. ஸோ நம்மக்கிட்ட இருக்க இந்த ஸ்டட் பேஸை தான் வந்துட்டு நம்ம என்ன கம்மல் பண்ணுறோமோ இது வந்து அதுக்குண்டான ஸ்க்ரூ டைப்பில் மாட்டுறது நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸ்க்ரூ கிடையாது, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த கம்மலுக்கு பாருங்கள், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களே வந்து கம்மல் ஓனாக வீட்டில் நீங்களே பண்ணலாம். இப்போ சாரீ ஒன்று பண்ணுறீங்கன்னா சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ரூச் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற இந்த குந்தன்ஸ்லேருந்து எல்லாமே ஓனாக நீங்களே பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான், இல்லை கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலான்றதுக்காக தான் நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல் அவைலபிள் உங்கள்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டிக்கும் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வகையில் இந்த வீடியோவும் இதுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு கம்மல் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த பேஸு கம்மல் பேஸ் நம்ம ஆல்ரெடி ஒட்டிட்டோம். இப்போ அதனுடைய திருகாணி மட்டும் பின்னாடி வந்து நம்ம மாட்டுறோம், ஓகேங்களா. அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இதில் மாட்டி உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி இந்த கம்மல் மாற்ற இந்த பேஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இந்த இதுக்கு பார்த்தீங்களா, இந்த கோல்டன் ஷேடு இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து ₹100 கூட நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வாட்டி உங்களுக்கு வந்து ப்ரூச்சஸ் மெட்டீரியலும் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரியும் வாங்கியிருக்கீங்க. நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ். இந்த ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிறணும். கிளாஸ் வந்து டோட்டலாக ஃப்ரீ. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரூச்சஸ் மட்டும் இல்லாமல் ஆரிலேருந்து ரெசின்லேருந்து ஜுவல்லரி கிட்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட கிளாஸும் இருக்குது. ப்ளஸ் அதுக்குண்டான எல்லா மெட்டீரியலும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மெட்டீரியல் வேணும்னு நினைக்கிறவங்களும் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாரீ பின்னில் வந்து ஆல்ரெடி நான் லக்ஷ்மி காயின் ஒட்டிட்டேன். ஸோ இந்த ஒரு ஐ சீக்வன்ஸ் ஐ குந்தன் ஸ்டோன் ஓகேங்களா, இதில் வந்து மேட் ஃபினிஷிங் இதை வந்து நான் எப்படி இதில் பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத இதில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு உண்டான இந்த வேக்ஸ் பெயின்லேருந்து 7000லேருந்து இந்த பேஸ்லேருந்து இந்த குந்தன்ஸ்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சாரீ நீங்கள் பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சின்ன ஒரு மெட்டீரியல் தான் வாங்க போகிறீங்கனாலும் பரவாயில்ல, நான் இதில் காட்டியிருக்க இந்த மெட்டீரியல்லேருந்து நீங்கள் வந்து வாங்கி பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஓவராலாக இந்த மாதிரி குந்தன்ஸ்லேருந்து எல்லாமே ஒட்டி பண்ணுறது. இப்போ வந்து இந்த சாரீ பின்னில் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 7000 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு மேங்கோ கலரில் ஒரு ஐ குந்தன் ஓகேங்களா, ஐ ஷேப்பில் இருக்க ஒரு குந்தன் மேட் ஃபினிஷிங். ஸோ இதுக்கு மிடில் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், ரவுண்ட் குந்தன் அதுவுமே. ஸோ இதெல்லாமே அவுட்லைனில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இது எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே வந்துட்டு இப்போ ஒரு க்ராஸ் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பேலன்ஸ் இருக்க எல்லா பிளேஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக கிடைக்கும். சேம் இதிலே பார்த்திங்கன்னா சாரீ பின்லேருந்து ரப்பர் பேண்ட்லேருந்து ஹேர் பேண்ட்லேருந்து நீங்கள் வந்து கம்மல் குந்தன்ஸும் வச்சு நீங்கள் வந்து ஸ்டட்டும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஓவராலாக நீங்கள் வந்து எப்படி பண்ணலான்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ஒரு வீடியோவில் நான் வந்து பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணன்றது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து அதிலே ஹேங்கிங் வச்சும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், லோட்டஸ் வச்சு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போடுறேன் வீடியோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்கமிங்கில் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் வந்து அப்போ தான் பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுங்க. இது ஷேப் மட்டும் கொஞ்சம் பார்த்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஷேப் கரெக்டாக அலைன் பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சாரீ பின்னும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ நீங்களே வீட்டில் எப்படி நீங்களே பண்ணலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒன் சைட் நல்லா வந்துருச்சு, ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாம் பாருங்கள் எப்படி வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மிடில் போர்ஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் ரவுண்டு குந்தன் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்குண்டான வேக்ஸ் பென்லேருந்து நான் சொன்ன மாதிரி இந்த கட்டர்லேருந்து ட்ரிம்மர்லேருந்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க. இந்த சாரீ பின்லேருந்து ஸ்டட் பேஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ இந்த பேஸ் வந்து பாருங்கள், அதாவது குந்தன்ஸ் நம்ம ஒட்டி ஸ்டட் மேக்கிங் பண்ணோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக் ஷீட்டில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு நீங்கள் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்து அந்த ஸ்டட் பேஸ் சொன்ன பார்த்திங்கன்னா அந்த ஸ்டட் பேஸில் நீங்கள் ஒட்டினீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு ஸ்டட்டும் ரெடி ஆகிடும். இது ஸ்டட் பேஸு. இப்போ குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துடுங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7000 கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பரான இந்த கம்மல் எல்லாமே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை வந்து சாரீ பின்லேயும் நீங்கள் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Thank you.